தரப்புகளை வச்சுக்குவோம் என்று நாம் இப்படியெல்லாம் சொல்லுவோம். ஆனா அங்க அப்படி கிடையாது. அதுவும் குறிப்பா ஹிந்தி உருது பேசாக வைத்திருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாநிலங்கள்ல சுத்தமாவே இந்த ஜனவரி பிப்ரவரிக்கு வேலையே இல்லை. நாம எப்படி கல்யாணம் பண்ணும் பொழுது ஹிஜ்ரி காலண்டரை தேடி இந்த மாசம் என்ன இந்த வருஷம் தேடிட்டு இருப்போம், அந்த மாதிரி அவங்க அந்த ஊர்ல வந்து ஜனவரி பிப்ரவரி தேடிட்டு இருப்பாங்க. அந்த ஊர்ல வந்து ஜனவரி பிப்ரவரி அடைப்பு குறிப்புள்ள வரும். நம்ம ஊர்ல ஹிஜ்ரி காலண்டர் அடைப்பு குறிப்புள்ள வரும். நம்ம கிட்ட இது இரண்டாம் தரமா இருக்கு, அவங்க கிட்ட ஜனவரி பிப்ரவரி இரண்டாம் தரமாக இருக்கிறது. இப்ப எல்லாம் ஒரு அமைப்பு முறை உலகம் முழுவதும் இருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள்ல போய் பார்த்தோம்னாக்க அவங்க கிட்ட இந்த ஜனவரி பிப்ரவரிக்கிறதே ஒண்ணு தெரியாது. அவங்க முழுக்க முழுக்க என்ன செய்யறாங்க, இன்னைக்கு யாராவது வெளிநாட்டுக்காரன் நம்ம கம்பெனிக்கு வரான், வெளிநாட்டுக்காரன் நம்ம ஊருக்கு வரான் என்று சொன்னால் மட்டும்தான் அவங்க இன்னைக்கு என்ன தேதி, ஜனவரியா பிப்ரவரியா மார்ச்சா இந்த 2002 2004 26 27 அப்பதான் அவன் போய் பார்ப்பான். இப்படி எல்லாம் இந்த காலண்டர்களை நம்முடைய வாழ்வியலில் இரண்டர கலந்திருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு காலண்டர் முறை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காலண்டர் முறைதான் ஹிஜ்ரி காலண்டர் என்பது. ஆனாலும் கூட இந்த ஹிஜ்ரத் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் 5 ஹிஜ்ரத்துகள் நடந்திருக்கிறது. ஹிஜ்ரத் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் 5 ஹிஜ்ரத்துகள் நடந்திருக்கிறது. ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஹிஜ்ரத்து காலண்டர் முறை என்பது 5வது ஹிஜ்ரத்து காலண்டர் அடிப்படையாக வைத்துதான் நம்மகிட்ட காலண்டர் முறை என்று ஒன்று இருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 2 நபர்களுடைய ஹிஜ்ரத்து பயணங்களை குறித்து பேசுகிறார். ஒன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செய்தார்கள், மற்றொருவர் ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தகப்பனாரும் அண்ணன் தம்பி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு தகப்பனார் ஆசர், லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு தகப்பனார் இன்னொருத்தர். இந்த ஆசரும் இன்னொருத்தரும் அண்ணன் தம்பிங்க. இவங்க 2 பேரும் 2 அண்ணன் தம்பிகளுக்கு பிறந்த 2 பிள்ளைகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிச்சா மகன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிச்சா மகன் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம். 2 பேருமே ஒரே ஊர்ல ஒரே இடத்துல, இன்னைக்கு ஈராக்ல ஊர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பேரே ஊர் என்கிற ஒரு ஊர்ல ஈராக் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் நபியாக இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்து சத்திய இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரத்தை ஏற்று முதல்ல ஈமான் கொண்டவங்க ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம். இப்ப இவங்க 2 நபர்களுமே அந்த ஊரை விட்டு இஸ்லாமிய முறைப்படி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தார்கள் என்பதாக திருக்குர்ஆன் சொல்லுது. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் நபியை கொண்டு ஈமான் கொண்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி, என் இறைவனை நோக்கி நான் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்கிறேன். இன்னஹு ஹுவல் அஸீஸுல் ஹகீம், அவன் மிகவும் நுட்பமான அறிவுள்ளவனாகவும் கண்ணியமானவனாகவும் இருக்கிறான் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அந்த வகையில முதல்ல ஹிஜ்ரத் செய்தவர்கள் இந்த 2 நபர்களும். இந்த ஹிஜ்ரத்தை குறித்து அல்லாஹ் தஆலா ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறான் குர்ஆன்ல, மனஜைனாஹு. அவங்க 2 பேரும் விட்டு வெளியே போய் உருப்படாம போயிடல. வனஜைனாஹு, நாம் அவர்கள் இருவரையும் வெற்றி பெற செய்த வாழ்க்கையில். பொதுவாக நாத்து நடுவாங்க, கண்ணு வைப்பாங்க, செடிகள் நம்ம பயிர் நடுறோம் இல்லையா, நெல் பயிர்கள்லாம் முதல்ல நாத்து விடுவாங்க. நாத்து விட்டுட்டு ஒரு 40 நாள் 35 நாள் கழிச்சு மொத்த நாத்தையும் பிடுங்கி அதுக்கப்புறம் தனித்தனியா நடுவாங்க. அதே போல கத்திரிக்காய் அதையும் நாத்து விடுவாங்க, தக்காளி நாத்து விடுவாங்க. இது போல எல்லா செடி கொடிகளையும் நாத்து தான் முதல்ல விடுவாங்க. நாத்துனாக்க ஒரே இடத்துல நெருக்கமா விடுவாங்க. அதுக்கப்புறம் அதை புடுங்கி வேற இடத்துல தனித்தனியா நடும் பொழுதுதான் அது என்ன செய்யும், பெருசா பழுகி பெருகி நிறைய பயனை கொடுக்கும். அதுபோல நம்ம பிறந்த இடம் ஒன்றாகவும் வளர்ந்த இடம் ஒன்றாகவும் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப சிறப்பா இருக்கும். இது திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்வியல். இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய அத்தனை பேர் செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம ஒரு காயல்பட்டினமா இருக்கலாம், அபிராமமா இருக்கலாம், கமுதியா இருக்கலாம், எந்தெந்த ஊர்களையோ பிறந்து வளர்ந்து இங்க சென்னையில வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா நம்மளாம் நாத்தாக இருந்து புடுங்கி நடப்பட்டவர்கள்.
அதனால நம்முடைய வாழ்வியல் சிறப்பாக இருக்கிறது. ஒரே இடத்துல இருந்தோம்னா அதுல பல பேருடைய வாழ்க்கை கொஞ்சம் ஒரு மாதிரியாவே தான் இருக்கு, பெரிய முன்னேற்றத்துல இருக்கா. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்தும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்தும் அல்லாஹ் தஆலா அருமையாக சொல்லுகிறான், நஜ்ஜைனாஹு வ லூத்தன் இலல் அர்லி அல்லதி பாரக்னா ஃபீஹா லில் ஆலமீன். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நாம் வெற்றி பெறச் செய்தோம். அவர்கள் இருவரையுமே பரக்கத்து பொருந்திய ஒரு அற்புதமான நிலப்பரப்பில் அவர்களை நாம் இருக்கச் செய்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு ஊர்ல நிரந்தரமா இருந்தது கிடையாது. முதல்ல ஈராக்ல இருந்து புறப்பட்டு எகிப்துக்கு போனாங்க, ஷானுக்கு போனாங்க. அங்கிருந்து கடைசியா பலஸ்தீன்ல ஜிப்ரான் என்கிற இடத்துல அவங்க மரணிச்சுட்டாங்க. இன்னைக்கு அங்கதான் அவங்களுடைய அடக்கத்தலம் இருக்குது. பலஸ்தீன்ல ஜிப்ரான் என்கிற ஒரு இடத்துல அவங்களுடைய அடக்கத்தலம் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மனைவி ஹாஜராமா, சாராமா, 3 பேருடைய அடக்கத்தலம் ஒரே இடத்துல இருக்கு. நாங்கள் சென்று பார்த்து விட்டு வந்தோம் ஒரு முறை. அந்த வகையில் அவங்களுடைய அடக்கத்தலம் அங்கே இருக்கிறது. அதே போல லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஈராக்ல ஊர் என்னும் பகுதியிலிருந்து புறப்பட்டு இன்று இருக்கக்கூடிய ஜோர்டான்ல சொடைன் என்கிற ஒரு பகுதியில அவங்க நீண்ட காலமாக வாழ்ந்து அங்கேயே அவங்க இறந்து போனாங்க. அவங்களுடைய அடக்கத்தலம் அங்கதான் இருக்கு. அவங்க 2 பேருமே ஊரை விட்டு வெளியே போனதுனால மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததாக திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இவங்க 2 பேத்துக்கு பிறகு யார் ஹிஜ்ரத் செய்தது, அதுதான் இங்க வரலாறு. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹஜரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் பெருமானார் காலத்திலிருந்து 3000 வருஷத்துக்கு முன்னால ஹிஜ்ரத் பண்ணாங்க. 3000 வருடங்களுக்கு பிறகு முதல் ஹிஜ்ரத்து கிபி 615ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 5வது நபித்துவம் பெற்று 5வது வருடத்துலதான் ரஜப் மாதத்தில் ஹபஷாவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் போகும்படி சொன்னாங்க. இஸ்லாமிய வரலாற்றுல முதல் ஹிஜ்ரத் பயணம் என்பது ஹபஷாவிற்கு போனார்கள். மக்காவில இருந்து ஹபஷாங்கிறது ஒரு 1300 கிலோமீட்டர். இன்னைக்கு அது எத்தியோப்பியால இருக்குது. அந்த பகுதி அபிசீனியா அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஹபஷா என்றும் சொல்லுவார்கள். அது எத்தியோப்பியா நாட்டுல அது இருக்குது. எத்தியோப்பியா நாட்டுல நஜ்ஜாசி என்ற ஒரு மன்னர் வாழ்ந்தார். அவர் நேர்மையான கிறிஸ்தவர், நல்ல மனிதர், எல்லாருக்குமே ஆதரவு கொடுக்கக்கூடியவர், நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு மக்காவுல வாழ்ந்த மனிதர்கள், இஸ்லாமியர்கள் ரொம்ப நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க, பல்வேறு கஷ்டங்களை சகித்துக் கொண்டு இருந்தார்கள். அதனால ஏன் நீங்க கஷ்டப்படணும்? அல்லாஹுவை நிம்மதியாக வணங்குவதற்கு ஒரு இடம் சொல்ற, நீங்க அங்க போயிடுங்க. இஸ்லாத்தை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு வாழ்றதுக்கு ஒரு இடம் சொல்ற, நீங்க போயிடுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார். இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்கு ஒரு அமைதியான இடம் நமக்கு தேவை. அதுக்கு ஒரு இடம் சொல்ற, நீங்க போயிடுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தை உருவாக்கி ஏறத்தாழ ஒரு 12 ஆண்களும் 4 பெண்களுமாக அந்த முதல் ஹிஜ்ரத் பயணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அந்த ஹிஜ்ரத் பயணத்துல மொத்தத்துல 16 பேர், 12 நாளும் 16 பேர் மக்காவிலிருந்து இரவோடு இரவாக புறப்பட்டு போனார். மக்காவிலிருந்து தாயிஃப்ல இருந்து பக்கத்துல அல் லித்தம், அல் முலீஃப் என்கிற இடம் வரை ஒரு 500 கிலோமீட்டர் நடந்து போகணும். அங்கிருந்து பக்கத்துல அல் ஷுஐபா என்கிற ஒரு துறைமுகம், அந்த துறைமுகத்துக்கு இந்த 16 பேரும் போய் நிக்கிறாங்க. 2 கப்பல்கள், வியாபார கப்பல்கள் 2 இருந்தன. காசை கொடுத்து அதுல ஏறிட்டாங்க, புறப்பட்டு அது ஒரு 200 மைல் தொலைவு. அந்த கடல் நீளம், அந்த கடலினுடைய அகலம் ஒரு 200 மைல் தொலைவு. அதை கடந்து அந்த பக்கம் போய் இறங்கிட்டாங்க. அது அபிசீனா, ஹபஷா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலப்பரப்பு. அங்க போய் அவங்க நிம்மதியா வாழ்ந்து கொண்டிருந்ததாக ஹதீஸ்கள் சொல்லி காட்டுகிறது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹிஜ்ரத்தை பத்தி சொல்லும் பொழுது அழகாக சொல்லுவார்கள், இன்ன உஸ்மான் அவ்வளவு மன் ஹாஜர இலல்லாஹி பிஅஹ்லி பஅத லூத். லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு என்னுடைய மருமகன் ஹஜரத் உஸ்மான் அலைஹிஸ்ஸலாம், உஸ்மானும் என்னுடைய மகள் ஃபாத்திமாவும் தான் குடும்பத்தினரோடு ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு குடும்பத்தோடு ஹிஜ்ரத் செஞ்சவங்க என் மகனும் என்னுடைய மருமகனும் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் தபரானி மற்றும் ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயணம் ஹிஜ்ரத். ஹிஜ்ரத்துனாவே நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத் தான் நினைவுக்கு வரும். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்துக்கு முன்னால ஒரு 4 ஹிஜ்ரத்துகள் நடந்திருக்கின்றன. அந்த ஹிஜ்ரத்துக்கு பற்றி நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய உரையே. ஏன்னா இந்த உரை எல்லாமே நம்ம கேட்டிருப்போம், படிச்சிருப்போம், விளங்கியிருப்போம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒரு ஹிஜ்ரத், மற்ற 4 ஹிஜ்ரத்துகள் இருக்கின்றன. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவித்த ஹிஜ்ரத் பயணம் 2 பயணங்கள். அந்த ஹபஷாவினுடைய ஹிஜ்ரத் பயணம். 16 பேரு ஹபஷாவில போய் சந்தோஷமா தங்கிட்டாங்க, நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதுவும் மக்காவில் இருக்கக்கூடிய காஃபிர்கள், குறைஷிகள் ஒரு 16 பேர் நம்ம ஊரை விட்டு தப்பிச்சு வெளியே போயிட்டாங்க. அங்க போய் அவங்க நிம்மதியா வாழ்றாங்க. அவங்களுடைய நிம்மதியை கெடுக்கணும் என்று நினைத்து கொண்டு மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா காஃபிர்களும் பேசி முடிவு செஞ்சு அவங்களை கெடுப்பதற்காக வேண்டிய அவங்களை அந்த ஊர்ல வந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த ஊருக்கு இழுத்து வர வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த நாட்டு மன்னரிடத்திலேயே போய் சொன்னாங்க. ஹபஷாவினுடைய மன்னர் நஜாஷி கிட்ட போய் சொன்னாங்க, இந்த ஆளுகளை இங்க வச்சுக்காதீங்க, பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிடுவாங்க. எங்களுடைய குடும்பங்களை சிதைத்து விட்டார்கள், பிரித்து விட்டார்கள். உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றல, கிறிஸ்தவத்தையும் பின்பற்றல, எங்களுடைய மார்க்கத்தையும் பின்பற்றல. இவங்க 3வது ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய நாட்டுக்குள்ள பெரும் குழப்பத்தை உண்டு பண்ணி விடுவார்கள். அதனால் இவர்களை உங்களுடைய நாட்டுக்குள் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று நேர ஹபஷா மன்னர்கிட்டே போய் பேசினார். ஹபஷா மன்னர் அவர்களை கூப்பிட்டு விசாரித்தார். என்னப்பா அது, ஒண்ணு உங்க ஊர் பிரகாரம் உங்க மார்க்கத்தில் இருக்கணும், இல்ல என் ஊர் பிரகாரம் என் மார்க்கத்தில் இருக்கணும். 3வது ஒரு மார்க்கத்தை பின்பற்றுறீங்களாமே, அது என்னது, விவரத்தை சொல்லு என்று அவர்கள் கேட்டார்கள். அப்ப ஹஜரத் இவர்களில் இருந்த ஒரு சஹாபி தான் முன்னால வந்து விவரமா எடுத்து சொன்னா இஸ்லாத்தை பத்தியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்தும் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பது குறித்தெல்லாம் விவரமாக சொன்ன பிறகு, நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய வழிமுறை பிரகாரம் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டில் உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கிறது. இவர்களை இந்த நாட்டிலிருந்து நான் வெளியேற்ற மாட்டேன் என்று ஹபஷாவினுடைய மன்னர் உத்தரவாதம் கொடுத்து விட்டார். இவங்களுக்கு அந்த நாட்டிலிருந்து அந்த 16 பேரையும் அழைச்சிட்டு வந்துடணும்னு போனவங்களுக்கு முகத்துல கரிய பூசியது போன்று ஆகிவிட்டது. என்ன செய்யறதுன்னு தெரியல. பெரிய சோகத்தோட திரும்பி வந்துட்டாங்க. வரலாறு சொல்லி காட்டுகிறது. இந்த 12 ஆண்களும் 4 பெண்களுமாக அவர்கள் அங்கே சந்தோஷமாக வாழ்ந்து வருகிற சந்தர்ப்பத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில ஹாமீம் சஜிதா என்று ஒரு அத்தியாயம் வரப்பட்டது. இது 41வது அத்தியாயம் திருக்குர்ஆன்ல, 41வது சூரா. இந்த சூறாவுல 37வது வசனம் ஒன்று இருக்கிறது. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்ரிபுடைய நேரத்துல காபத்துல்லாஹ்ட்ட போனாங்க. அங்க பார்த்தா எல்லாம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குறைஷி காஃபிர்கள் எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக நதுவா என்கிற தாருன் நதுவா என்கிற ஒரு இடத்துல கும்மாலம் அடிச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. மக்ரிபுடைய நேரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பவுமே பகிரங்கமா தான் தொழுகுவாங்க. ரசூலுல்லாஹ் மட்டும் தனியா தொழுதா. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபாவுக்கு பக்கத்துல போய் நின்று தொழுக ஆரம்பித்தார்கள். அதுல ஹாமீம் சஜிதா ஓதினார். ஹாமீம் சஜிதாவை ஆரம்பத்துல இருந்து 37 வசனங்கள் ஓதித்தாங்க. அந்த காஃபிர்கள், குறைஷி காஃபிர்களுடைய மந்திரமே என்னன்னா, நபிகள் நாயகம் குர்ஆனை ஓதினால் நம்ம காது கொடுத்து கேட்க கூடாது. உடனே காதுல பஞ்ச வச்சுக்கணும், துணியை வச்சுக்கணும், கைய வச்சு அடைச்சிக்கணும். இல்லாட்டா அந்த வார்த்தைகள் நம்ம கிட்ட உள்ளுக்குள்ள போய் மாற்றத்தை ஏற்படுத்தி விடும் என்றுதான் சொல்லி ஊர் ஃபுல்லா அவங்க பறக்கி வச்சிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த வசனத்தை ஓத ஆரம்பிச்ச உடனே அந்த இனிமை, அந்த வார்த்தைகளுடைய அலங்காரம் அவர் அப்படியே மெய் மறந்து கட்டி போட்டு விட்டது. அவர்கள் மெய் மறந்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். கேட்கிறாங்கன்னா 37 வசனம் ஏறத்தால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3/4 மணி நேரம் குர்ஆன் ஓதி இருக்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்துட்டாங்க. ஒரு வசனத்தை கூட கேட்க கூடாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு இருந்தவனுவ 3/4 மணி நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 3/4 மணி நேரம் கேட்டதில்ல. ஒரு 37வது வசனம் இப்படி வருகிறது, வமி ஆயாத்திஹில் லைலு வன்னஹாரு வஷம்ஷு வல் கமர். அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுதான் இரவும் பகலும், சூரியனும் சந்திரனும். லா தஸ்ஜுது லிஷம்ஷி வலா லில் கமரி. நீங்கள் சூரியனை வணங்காதீர்கள், சந்திரனை வணங்காதீர்கள். வஸ்ஜுது லில்லாஹி அல்லதீ ஹலகஹுன்ன. இந்த சூரியனையும் சந்திரனையும் படைத்தானே அந்த அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அந்த அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். சூரியனையும் சந்திரனையும் வணங்காதீர்கள்.
இன்குண்டும் ஈயாகும் தாழ்போதும், அந்த அல்லாஹுவை மட்டுமே நீங்க வணங்கக்கூடியவர்களாக இருந்தா அந்த அல்லாஹுவை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் என்று இந்த வசனம் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி முடிச்சிட்டு அவங்க நேரா காபத்துல்லாஹ்க்கு முன்னால போய் சஜ்தால விழுகுறாங்க. ருக்கு இல்லாம சஜ்தால போய் விழுகுறாங்க. தொழுகையில் நம்ம இந்த சஜ்தா வசனங்கள் ஓதுனா ருக்கு இல்லாம போய் விழுகுவோம்லே சஜ்தாவில், அந்த மாதிரி ஒரு சஜ்தா வசனம் தான் இது. நேரா போய் சஜ்தால விழுந்ததுமே அங்க இருந்த நூற்றுக்கணக்கான குறைஷிகளும் சஜ்தால போய் விழுந்துட்டான் இந்த வசனத்தை கேட்டுட்டு. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள்ல உள்ளதுதான் இரவும் பகலும், சூரியனும் சந்திரனும். சூரியனை வணங்காதீர்கள், சந்திரனை வணங்காதீர்கள், இவைகளையெல்லாம் படைத்த அல்லாஹுவை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், நீங்கள் வணங்க மாட்டீர்களா அப்படின்னு கேட்டவுடனே நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லி அத்தனை நபர்களும் என்ன செஞ்சிட்டாங்க, சஜ்தால விழுந்துட்டாங்க. இந்த செய்தி ஹபஷால இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி போய் சேருதுன்னா, மக்கால இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் முஸ்லீமாக ஆகிவிட்டார்கள். மக்கால இருக்கக்கூடிய அத்தனை பேர் சஜ்தா செஞ்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுட்டாங்க, ஈமான்தாரிகளாக ஆகிவிட்டார்கள் என்ற ஒரு தவறான செய்தி அங்க போய் பரவுது. அங்க போனவங்க எல்லாருமே ஒரு 2.5 மாசத்துல ஷவால் மாசத்திலே திரும்பி வந்துட்டாங்க. அவங்க இங்க இருந்து போனது ரஜபு மாசத்துல, 2.5 மாசத்துக்கு பிறகு ஷவால் மாசத்துல எல்லாருமே திரும்பி வந்துட்டாங்க. ஊருக்குள்ள ஒரு இரவு நேரத்துல நுழையும் பொழுதுதான் அவர்கள் செய்தி கேள்விப்படுகிறார்கள், ஒரு பயனும் இங்க முஸ்லீம் ஆகல. அந்த வசனத்துக்கு கட்டுப்பட்டு மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு போல அவர்கள் சஜ்தா செய்து விட்டார்களே தவிர அறிந்து புரிந்து இஸ்லாத்தை ஏற்று அவர்கள் இஸ்லாத்தில் இணையவில்லை என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இப்போ வந்த 16 பேருக்கு ஒரே சந்தேகம், ஊருக்குள்ள போறதா, ஏன்னா திரும்ப துன்புறுத்துவானுவ, அடிப்பானுவ, வேதனைப்படுத்துவானுவ, திரும்ப வெளியே போயிடுறதா. அந்த 16 பேரு குழம்பி போய் ஒரு 4 பேரு திரும்பி போயிட்டாங்க. ஒரு 4 பேரு ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள், நல்ல பணக்காரங்க, சஹாபாக்கள்லயே பெரிய பணக்கார குடும்பத்தை சார்ந்தவங்க, நிறைய உறவு முறைகள் உள்ளவங்க போயிட்டாங்க. இன்னும் ஒரு 4 பேரு எனக்கு சில நண்பர்களை தெரியும், சில தலைவர்களை தெரியும், குறைஷிகள்ல மக்காவுக்குள்ள, அவர்களுடைய பாதுகாப்பில் நான் இருந்து கொள்கிறேன் சொல்லி ஒரு 4 பேர் இப்படி உள்ளுக்கு போயிட்டாங்க, மக்காவுக்குள்ள போயிட்டாங்க. 8 பேர் உள்ளுக்கு போயிட்டாங்க, 4 பேர் திரும்பி போயிட்டாங்க. ஆனாலும் கூட அந்த மக்காவுக்குள்ள அவர்களால் நீண்ட நெடுகாலம் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஷவால் மாசத்திலிருந்து ஒரு 2 மாதங்களுக்குள்ளாகவே துல்ஹஜ் அல்லது முஹர்ரம் மாசத்திலேயே மீண்டும் ஒரு குழுவினரை தயார் செய்து 84 ஆண்கள், 19 பெண்கள், சுமார் ஒரு 102 பேர் மீண்டும் ஹபசாவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க. இந்த முதல்ல இருந்தாங்க இல்லையா, வந்தவங்கல்ல திரும்பி வந்தவங்கள ஒரு 8 பேர், அந்த 8 பேரும் சேர்த்துதான் 102 பேர் திரும்ப போறாங்க ஹபஷால. இந்த கிபி 616 அதே துல்ஹஜ் மாசத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில 84 ஆண்களும் 19 பெண்களுமாக அவர்கள் செல்கிறார்கள். இதுல 19 பெண்கள்ல 17 பெண்கள் கணவனோடு சென்றார், 2 பெண்கள் மட்டும் விதவைகளாகவோ அல்லது இஸ்லாத்தை இணைந்த திருமணம் செய்யாதவர்களாகவோ இருந்த 2 பெண்கள். அவர்கள் ஜெய்னப் பின்த் ஜஹ்ஷ் என்கிறவரும் ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் என்கிறவரும் 2 பெண்கள் தனியான பெண்களாக அவர்கள் ஹபசாவிற்கு சென்றதாக சொல்லப்படுகிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவங்க இந்த மொத்தத்துல 102 பேரும் ஹபசாவுக்கு போய் 2வது ஹிஜ்ரத்து பயணம். மொத்தத்துல 4 ஹிஜ்ரத்துன்னு சொன்னோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத், லூத் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத், முதல் ஹபசா ஹிஜ்ரத், 2வது ஹபசா ஹிஜ்ரத். இந்த 2வது பயணத்துல 102 பேர் போனாங்களே, அங்கேயே போய் தங்கிட்டாங்க. சுமார் 13 வருடங்கள் அங்க தங்கி இருந்தாங்க. 13 வருடங்களுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போய் 7 வருடங்கள் கழித்துதான் திரும்பி வந்தாங்க. மதீனாவுக்கு போன பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போன பிறகு 7 வருடங்களுக்கு பிறகுதான் போய் சந்தித்ததாக ஹதீசுகள், வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்நாளையில கிபி 622 நபித்துவத்தினுடைய 14வது வருடத்துல சஃபர் மாதம் பேர் 27 அன்று இரவுல செப்டம்பர் மாதம் தேதி 12 அன்று யமன் செல்லும் பாதையில, மதீனாவுக்கு போகிற பாதையில சொல்ல போல,
மதீனாவுக்கு போகிற பாதையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தின் பயணத்தை மேற்கொள்ளல. அதுக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய யமனுக்கு போகக்கூடிய வழியில போய் அங்க சவுத் வகையில 3 நாட்கள் தங்கி இருந்து விட்டு அதற்கு பிறகு அங்கிருந்து மதீனாவை சென்றடைந்ததாக வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்நாளில் 3 ஹிஜ்ரத்துகள் நடந்திருக்கின்றன. இஸ்லாமிய வரலாற்றில் மொத்தம் 5 ஹிஜ்ரத்துகள் நடந்திருக்கின்றன. இந்த 5 ஹிஜ்ரத்துகளில் 5வது ஹிஜ்ரத்தை தான் நாம் ஹிஜ்ரி ஆண்டு என்று நாம் சொல்கிறோம். 5வது ஹிஜ்ரத்தை தான் நாம் ஹிஜ்ரி ஆண்டு என்று சொல்கிறோம். இது ஒரே ஒரு சுவாரஸ்யமான செய்தி, அதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த 102 பேர் ஹபசாக்கு ஹிஜ்ரத் போனாங்க இல்லையா, அதுல ஒரு கணவன் மனைவி, அதுல உம்மு ஹபீபா என்கிற ஒரு பெண், அவங்களுடைய அசல் பெயர் ரம்லா. இவங்க அபு சுஃபியானுடைய மகள். மக்காவில இருந்த அபு சுஃபியானுடைய மகள். உபைதுல்லா பின் ஜக்ஷ் என்கிற இவரும் ஹபீபா, உம்மு ஹபீபா என்கிற இவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்தார்கள். அங்க போன பிறகு இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தையினுடைய பெயர் தான் ஹபீபா. அதனால அவங்க அம்மாவுக்கு என்ன பேரு? உம்மு ஹபீபா, ஹபீபாவின் தாய் என்று அவங்களுக்கு பெயர். அங்கே இந்த 2 நபர்களும் வாழ்ந்து வருகிற சந்தர்ப்பத்துல உபைதுல்லா என்பவர் ஒண்ணு உடல்நிலை சரியில்லாம இறந்து போய்விட்டார். வரலாற்றுல இப்படிதான் எழுதப்படுது. உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போய்விட்டார். அல்லது அந்த கிறிஸ்தவ மதத்திற்கு இவர் மாறிவிட்டார். மாறின கொஞ்ச நாளைக்கு அங்கேயும் இறந்து போயிட்டார் என்று வரலாற்றுல எழுதப்படுது. எது உண்மைன்னு தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலையில அவர் இறந்து விட்டார் என்பது மட்டும் உண்மை. வெகு விரைந்த காலத்தில் இறந்து போய்விட்டார் கணவர். அதனால இந்த உம்மு ஹபீபா தனிமையாக கேட்பாரற்று பாதுகாப்பு இல்லாமல் இருந்தார். இருந்தாலும் அங்க இருந்த 100க்கும் மேற்பட்ட முஸ்லிம் குடும்பங்கள் உம்மு ஹபீபாவுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டு பாதுகாப்பாக வளர்த்து வந்தார்கள். இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மதீனால இருக்கும்போது செய்தி கிடைக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நஜ்ஜாசி மன்னருக்கு ஹிஜ்ரி 6 ஒரு கடிதம் எழுதுகிறார். அங்க எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த, ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நெருங்கின ஒரு உறவு முறை, அண்ணன் மக, ஒரு பக்கம் பெரியத்தா பேத்தி ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த உம்மு ஹபீபாங்கிறவங்க, என்னுடைய அந்த உறவுக்கார பெண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கலான்னு இருக்கிறேன், அதுக்கு நீங்க தான் சாட்சி, எனக்கு அங்க நீங்கள் திருமணம் செய்து வைத்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹஜரத் ஹபசால இருக்கக்கூடிய நஜ்ஜாசி மன்னருக்கு கடிதம் எழுதுகிறார். நஜ்ஜாசி மன்னர் அந்த கடிதத்தை பார்த்துட்டு அங்கிருந்த எல்லா முஸ்லீம்களையும் ஒரு இடத்துல ஒன்று கூட்டி உம்மு ஹபீபாவிடத்திலையும் சொல்லி ஒரு நாள் திருமண ஏற்பாடு செய்கிறார். ஒரு அற்புதமான விருந்துகளை ஏற்பாடு செய்கிறார். அந்த சபையில கூட்டின பிறகு அந்த நஜ்ஜாசி மன்னர் சொன்னா, நபிகள் நாயகம் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க, உம்மு ஹபீபாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு எழுதியிருக்கிறாங்க. அதனால நான் இன்னைக்கு ரசூல்லா சார்பாக 400 திர்ஹங்களை கொடுத்து, ரசூல்லா சார்பாக 400 திர்ஹங்களை நான் கொடுத்து உம்மு ஹபீபாவை ரசூல்லாவுக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று அவர் கொத்துபா ஓதுனார். அன்னைக்கு 2 கொத்துபா ஓதுவாங்க கல்யாணத்துல. இன்னைக்கு நம்ம ஒரு கொத்துபா தான் ஓதுறோம். அன்னைக்கு ரசூல்லா காலத்துல 2 கொத்துபா இருக்கும். மாப்பிள்ளை வீட்டு சார்பா ஒரு கொத்துபா ஓதுவாங்க, பொண்ணு வீட்டு சார்பா ஒரு கொத்துபா ஓதுவாங்க. கொத்துபான்னா என்னன்னா, பெண் வீட்டார்கள் தங்களுடைய குடும்பத்தினுடைய ஆண்மை பெருமை சிறப்புகளை பத்தி பேசுறது, அவங்க மாப்பிள்ளை வீட்டு தரப்புல அவங்களுடைய சிறப்புகளை பத்தி பேசுறது. அப்படி மாப்பிள்ளை வீட்டு சார்பாக நஜ்ஜாசி மன்னர் ஒரு கொத்துபா ஓதினார். பெண் வீட்டு சார்பாக ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ஒரு கொத்துபாவை ஓதினார். 2 கொத்துபாக்கள் ஓதிப்பட்டு அந்த திருமணம் நடந்தேறியது ஹிஜ்ரி 6 ஹபஷாவில. மாப்பிள்ளை இருக்கிறது மதீனாவில, பொண்ணு இருக்கிறது ஹபஷாவில. ஏறத்தாலும் 1500 கிலோமீட்டர். இப்படி கல்யாணம் செய்யறது கூடுமா? கூடும். இன்னைக்கும் மாப்பிள்ளை துபாயில இருப்பாரு, பொண்ணு என்ன செய்யும், இங்க நம்ம டுமி குப்பத்துல இருக்கோம், கல்யாணம் நடக்கும். இப்படிலாம் செஞ்சுக்கலாமா இருக்கிற அனுமதி இருக்கிறது. இதற்கு பிறகு ஒரு வருடம் கழித்துதான் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹபஷாவிலிருந்து புறப்பட்டு மதீனாவிற்கு சேர்ந்ததாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரத்துகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹிஜ்ரத்தினுடைய நோக்கமே அல்லாஹுவை நிம்மதியாக வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நடைபெற்ற ஒரு பயணம். அதுல தொந்தரவு இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யலாம், வீட்லயும் தொழுதுக்கலாம், பள்ளியாசல்ல தான் தொழுகிறோம். ஏன்? இங்கதான் கொஞ்சம் சுக்குன்னு இருக்கும், அமைதி இருக்கும். அதனாலதான் பள்ளியாசலுக்கு போகுது.
அங்க மக்காவே அமைதி இல்லாத ஒரு ஊராக இருந்தது. அன்னைக்கு இஸ்லாம் வர்றதுக்கு முன்னால மக்கா அமைதி இல்லாத ஊராக இருந்தது. ஆனா இன்னைக்கு உலகத்தில் கூட எல்லா மக்களுக்கும் அமைதியை தருகிற பேரருள் நிறைந்த ஊர் மக்காவாக இருக்கிறது. அங்க போனாதான் மக்காவில போய் காபத்துல்லா தவாப் செஞ்சாதான் அவ்வளவு அமைதி நமக்கு கிடைக்குது. அதனாலதான் எல்லாருமே அங்க போறோம். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரத்தினுடைய படிப்பினைகளையும் அந்த ஹிஜ்ரத்தினுடைய உண்மையான பயன்பாடுகளையும் ஏந்தியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் வாழச் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.